நீ எத்தனை பிரான்ச்சஸ் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படியெல்லாம் வீடியோ போட்டுட்டீங்க, அதை தான் மக்கள் பார்க்கறாங்க. பின்பக்கம் உங்களோட ஒரு பின்பக்கத்தை நாங்க தான் பார்க்கறோம், மக்கள் பார்க்க மாட்டாங்க. அப்ப உண்மையான நல்லதான் உங்க பின்பக்கம். அதான் எங்க ஆபீசர் போய் பார்த்திருக்காரு. கலெக்டரோட உத்தரவின் பேர்ல கரெக்டா அவர் என்ன பண்ணிருக்காரு, எங்களோட கமிஷனர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு தான் வந்து பூட்டிருக்காரு. கமிஷனர் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. எங்க ஆபீசர் அனுப்புனது வந்து அவர் வந்து பார்த்து எஸ் கரெக்டா அவர் பண்ணிருக்காரு சொல்லி அப்புறம் தான் அவர் ஆர்டர் கொடுக்குறாரு. எஸ் க்ளோஸ் தட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் கொடுக்குறாரு. அவ்வளவு சாதாரணத்துல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து கையெழுத்து போட்ட மாட்டாங்க. இப்ப ரைடு போறேன்னு வச்சுக்கோங்க, இப்ப இத்தனை கடை மூடுறேன்ல, எனக்கு அவங்களுக்கு அதை பந்தமா. ஆனா மக்கள் பாதிக்கும் பொழுது என்னோட கடமையை நான் செஞ்சே ஆகும். சின்ன கடையா இருக்கட்டும், அவரும் பெரிய கடைங்க, நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காரு. சின்ன கடையை ஆரம்பிச்சு ஆடி கார்ல வந்து அவர் போட்டுட்டு இருக்காருங்க. சின்ன கடை கிடையாது, நிறைய பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? எங்களுக்கு சின்ன கடையும் அதே தான், ஸ்டார் ஹோட்டலும் எங்களுக்கு அதே தான். பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். உணவு பார்க்க ஸ்டாண்டர்ட் இல்லையா அவங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் நாங்கள் பண்ணிடுவோம். நமக்கு எப்பவுமே இந்த 1001 படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம் தான் மாட்டோம். அப்படி வரும்போது கைதி எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம், பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம். அப்படி வந்து நிறைய முக்கியமான படங்களில் படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம் வரும். அப்படி இந்த படத்துலையும் ஒரு பச்சை பனியன் ஒன்று கொடுத்தாங்க. அந்த இருக்கு பாருங்க, அந்த பச்சை பனியனை கலட்டவே விடலை. அதில் பொத்தல் விழுந்தாலும் அதே பச்சை பனியன் தான். அப்படி சுபஸ்ரீக்கு நன்றி. பெண்ணா பிறந்த அந்த கள்ளிப்பாலாலையும் பாலியலாலையும் இறந்த இந்த சகோதரிகளுக்கெல்லாம் நான் இதை டெடிகேட் பண்றேன். என்னோட இலக்கு ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும். அதுவும் 2030 கண்டிப்பா நான் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குவேன். அந்த கொரோனா வேலை ஆணி அடிச்சு இந்த ஆணி மேல நின்று தண்ணியை பார்த்துக்கின்னு ஷூட் பண்ணேன். நான் வந்து 111 hours ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு கை கட் ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, கை கட் ஆயிடுச்சு, பாப்பாக்கு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஹூவா ஸ்டாப் பண்ணிடு, நோ ஹூ ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி நான் ஷூட் பண்ணேன். அதில் தான் 1111 அம்புகள் அடித்தேன். செகண்ட் ஹேர் ரெக்கார்ட் வந்து ஒரு கோல் வந்து ஒரே ஒரு போதை ஷூட் பண்ணாங்கன்னா ஒரு செகண்ட்ல 3 பாலையும் ஷூட் பண்ணேன். அது செகண்ட் ஹேர் ரெக்கார்ட். அதில் கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன். அது செகண்ட் ஹேர் ரெக்கார்ட். தேர்ட் ரெக்கார்ட் வந்து யார் வேணாலும் இதை ஷூட் பண்ணலாம், கண்ணு தெரியாது கூட இதை ஷூட் பண்ணலான்னு கண்ணை கட்டிக்கின்னு ஷூட் பண்ணேன். பேசினார் நீங்க ஏஜென்ட் டீனாவான்னு பேசினாரு. அவருக்கு அந்த ஏஜென்ட் டீனா தான் ஸ்ட்ரைக் ஆயிருக்குல பார்த்தோம். சாங் ஷூட்ல பார்த்துட்டு சொன்னாரு நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு. ஸோ அடுத்தவங்க நாங்க என்ன ஏஜென்ட்டா பார்ப்போம் அப்படி அதுதான். இப்போ ஏஜென்ட் டீனா வந்துட்ட பிறகு யாருன்னா கூப்பிட்டா அக்கா உங்களுக்கெல்லாம் வேற லெவல் கொடுக்கணும், வேற லெவலுக்கு சொல்லிட்டு கூப்பிட மாட்டாங்க. அதுதான் ஓகே. உங்களை அப்படி ஏஜென்ட் டீனா அந்த லெவல்ல வேற லெவலுக்கா உங்களுக்கு இப்படி கூப்பிடணும் அப்படி கூப்பிடணும் அப்படின்ட்டு அவங்களே இல்லப்பா நீங்க எதை வேணா கூப்பிடுங்கப்பா, நான் வந்து